ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆல்ரெடி செயின் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க. இது வந்து செகண்ட் ஸ்டிச்சு, அதாவது டபுள் செயின் ஸ்டிச்சு. அதை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது சின்ன சின்னதாக போட்டிருப்போம். இப்போ அந்த செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடும்போது எப்படி போடணும்னா ஃபுல்லாக பெருசாக போடணும். ஸ்டிச்சை வந்து நல்லா பெருசாக கொண்டு போய் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு பெருசாக போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு கலரில் போடுறீங்களா, அதே மாதிரி இன்னொரு கலர் எடுத்துக்கோங்க. இன்னொரு கலர் த்ரெட்டை சேம் எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி மறுபடியும் நம்ம செயின் ஸ்டிச் இதே ஸ்டிச்சில் நடுவில் போட போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு கலர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி சென்டரில் கேப் வரும் இல்லைங்களா, அந்த சென்டரில் கேப் விட்டு அதுலேருந்து அந்த த்ரெட் எடுங்க. சரிங்களா, நாட் போட்டு அந்த த்ரெட் எடுத்து சென்டரில் விட்டு இந்த ஸ்டிச்சை நீங்கள் போடணும். இதுதான் வந்து டபுள் செயின் ஸ்டிச். உங்களுக்கு பாருங்கள், அந்த சென்டர் கேப் வரும் இல்லைங்களா, அதில் விட்டு ஸ்டிச்சு போடணும். இது வந்து நீங்கள் பெருசாக அந்த கேப் விட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நடுவில் ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் நீங்கள் அந்த போட்டிருக்க நாட்டை விட்டு தள்ளி கூட போட்டுக்கலாம், இல்லை அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சுக்கு என்னென்ன ஷேப் போடணுன்னா, இப்போ நான் போடுறது எல்லாமே போடுங்க. இப்போ நீ போட்டிருக்க எல்லா ஷேப்புக்கும் டபுள் செயின் ஸ்டிச் தான் போடணும். சேம் நீங்கள் செயின் ஸ்டிச்சுக்கு போட்டிங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். நடுவில் அந்த கேப்பில் வந்து நம்ம புதுசாக ஒரு ஸ்டிச் போடுறோம், அவ்வளோதான். அந்த லைன் ஃபஸ்ட்டு போடுறோம் இல்லைங்களா, அந்த லைனுக்கு மேலே இந்த லைன் ஸ்டிச் போட்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்ததாக வந்து நம்ம அந்த மேலே இருக்க ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த போட்டிருக்க லைனுக்கு மேலே அந்த த்ரெட்டு வரலாம். சரிங்களா, அது வராமல் அதுலேயே பாதிலே கட் ஆகி போடணுமா மேம், ஒரு முடிச்சு போட்டு போடணுமா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிட்டே வரலாம் ஸ்டிச்சு. ஒரு நூலுக்கு மேலே ஒரு நூல் வந்தாலும் தப்பு கிடையாது. சேம் அதே மாதிரி ஃப்ளாருக்கு வந்து இப்படி ஒரு ஃப்ளீட்டுக்கு வந்து நம்ம நாட் போட்டு போடணுன்னு கிடையாது. நீங்கள் அப்படியே ஸ்டிச்சு அப்படியே கன்யூஸாக மூணுக்கும் ஒரே மாதிரி நாட் போடாமல் கடைசியாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அப்படியே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் ஸ்டிச்சு. இந்த 4க்கு எனக்கு போட்டு இந்த ஸ்டிச்சுக்கு சென்ட் பண்ணுங்கள்.